பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 128, வசனங்கள் 1-2 வரை. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை பொழுதிலே உன்னதமான நம் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். அவருடைய சன்னிதானத்தை தேடி வந்து அவரோடு பேச வந்திருக்கக்கூடிய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். கடவுளை தேடுகிறவர்கள் மிகவும் குறைவு, ஆனால் கடவுளை விட்டு வெளியிலே அலைகிறவர்கள் மிகவும் அதிகம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலும் சரி, அல்லது பிரிவினை சகோதரர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் சரி, திருச்சபையில் இருந்து அவர்கள் வழிவிலகி சென்றவர்களாக இருந்தாலும் சரி, கடவுளை முழு மனதோடு தேடுகிறவர்கள் மிகவும் குறைவு. ஏனென்றால் அவர்களுக்கு கடவுள் மீது அன்பு இல்லை. சில பேர் சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், தன்னுடைய குடும்பத்தில் ஒரு குழப்பம் வந்துவிட்டால், நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஏற்ற தாழ்வுகள் இருந்துவிட்டால் உடனடியாக இயேசுவை தேடி சென்று கண்ணீர் விட்டு ஜெபிப்பார்கள். ஆனால் அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பது இல்லை, ஆண்டவரோடு உறவாடுவது இல்லை, ஆண்டவரோடு மனமிட்டு பேசுவது இல்லை. ஆனால் உலகத்தோடு இணைந்து உலக உறவில் நிலைத்திருந்து உலகத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறவர்களை பார்க்க முடிகின்றது. அவர்களுக்கு குடும்ப நிறைவு இருக்காது, குடும்ப ஆசீர்வாதம் இருக்காது. கடவுளுடைய சன்னிதானத்திலே அவர்களுக்கு மட்டும் நிறைவு உண்டு. ஆனால் குடும்ப நிறைவு என்பது வசதிகள் வருவது இல்லை, உலகபூர்வமான ஆசீர்வாதங்களில் வருவது இல்லை. கடவுளுடைய பாதத்தில் தான் அந்த குடும்ப நிறைவை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் திருமணத்தை உருவாக்கியவர் கடவுள், திருமணத்தை ஆசீர்வதித்தவர் கடவுள், குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தவர் கடவுள். திரு குடும்பமாக அன்னை மரியாளையும் புனித சூசேயப்பரையும் அவருடைய ஒரே பேரான மகனையும் இணைத்து வைத்தவர் நம் தந்தை கடவுள். எனவே அவருக்கு ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் நோக்கம் உண்டு. ஒவ்வொரு கணவரை குறித்தும், ஒவ்வொரு மனைவியை குறித்தும், பிள்ளைகளை குறித்தும் அவருக்கு நோக்கம் உண்டு. எனவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எங்கு அன்பு இல்லையோ, எங்கு பிரிவினை இருக்கின்றதோ, அங்கு சாத்தானுடைய செயல்கள் இருக்கின்றது. இந்த உலகத்திலே அநேக மக்கள் பணம் இருந்துவிட்டால் நான் ஆசீர்வாதமாக இருக்கின்றேன், சொத்து வந்துவிட்டால் எனக்கு எல்லாம் நிறைவாக இருக்கின்றது, வெளிநாட்டு காருகளை பயன்படுத்தி விட்டால் எனக்கு நிம்மதி வந்துவிட்டது. ஒரு நபர் என்னிடம் சொன்னார், நான் ஐபோன் வாங்கி இருக்கின்றேன், நான் எல்லாவற்றையும் நிறைவு செய்து விட்டேன் என்று. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுக்கு ஐபோன் நிறைவை கொடுக்கிறது என்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லோருமே ஒரு 80-85,000 ரூபாய் செலவழித்து ஒரு மொபைல் போனை வாங்கினால் போதும். எதற்காக ஐபோனை வாங்கி கொடுத்த தாய் தகப்பன் கோயிலுக்கு சென்று தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள் என்பதை அறிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், மிகவும் வசதியான குடும்பம், செல்வ செழிப்பில் உள்ள குடும்பம், அவர்கள் நன்றாக உழைக்கக்கூடிய ஒரு குடும்பம். ஆனால் கோயிலுக்கு போவது இல்லை, ஜெபமாலை சொல்வது இல்லை, இறை வார்த்தைகளை வாசிப்பது இல்லை. அவர்கள் மனம் போன வாழ்க்கையிலே வாழ்ந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட ஏஜிக்கு வந்த பிறகு அந்த வசதிகள் எல்லாமே அவர்களிடம் இருந்தது. ஆனால் மனதில் நிம்மதி இல்லை. கடைசியாக ஒரு குருவானவர் அவருடைய வீட்டிற்கு ஜெபிக்க சென்ற பொழுது அவர் சொன்னார், இந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட தடைகள் இருக்கின்றன, இந்த குடும்பத்திலே இயேசு இல்லை, இந்த குடும்பத்திலே கடவுளுடைய பிரசன்னம் இல்லை, நீங்கள் நடத்தக்கூடிய கம்பெனியிலே பிரசன்னம் இல்லை. எனவே கவனமாக இருங்கள், இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் மோசமான நிலைமை வந்துவிடாதபடி இணைந்து, குடும்பமாக இணைந்து கடவுளை நோக்கி ஜெபியுங்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த குடும்பம் முதலாக கத்தோலிக்க குடும்பம் அன்னை மரியாளை தேடி வேளாங்கண்ணிக்கு சென்று
தன்னுடைய பிள்ளைகளையும் அழைத்து சென்று ஒரு 2 நாட்கள் அங்கு இருந்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அதன் பிறகு அவர்கள் நற்கருணை நாதரை உட்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நாளிலே அந்த குடும்பத்தில் ஒரு மீட்பு வந்தது. என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் ஒன்றாக இணைந்து ஜெபிக்க தொடங்கினார்கள். அவருடைய உள்ளத்திலே நிறைவான அமைதி வந்தது, சந்தோஷம் வந்தது. அதன் பிறகு தன்னுடைய வருமானத்தில் அநேக பங்குகளை ஏழை எளிய மக்களுக்கும் திருச்சபைக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். எனவே இந்த உலகத்திலே குடும்ப நிறைவு என்பது வசதிகளில் இல்லை, கடவுளுடைய பாதத்தில் தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் அன்பு இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் மனம் போன வாழ்க்கையில் வாழலாம், கணவன் குடித்துவிட்டு வந்து உங்களை கொடுமைப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம். அன்பார்ந்தவர்களே, ஒன்றாக இருந்து ஜெபியுங்கள். 10 நிமிடம் உங்களால் இறை வார்த்தைகளை வாசிக்க முடியவில்லை என்றால் எதற்காக நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும்? எதற்காக கத்தோலிக்க திருச்சபையில் நீங்கள் இருக்க வேண்டும்? எதற்காக ஆண்டவரை தேட வேண்டும்? இந்த உலகத்திலே மற்ற மக்கள் வாழ்வதை போல் வாழ்ந்துவிட்டு போக வேண்டியது தானே? எதற்காக போலித்தனமான கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும்? கவனமாக இருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது ஆன்மீக காரியங்களில் இருக்கின்றன. உங்களை சுய ஆய்வு செய்து பாருங்கள். இதுவரை நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கலாம், நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் இருக்கலாம். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே மீட்பின் நாள். இந்த நாள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மீட்பின் நாள். இந்த நாள் குடும்ப நிறைவை தரக்கூடிய நாள். இந்த நாள் குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள். அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவருடைய பக்கம் திரும்பி ஜெபிக்க ஆரியுங்கள், முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவார். பிரியமானவர்களே, எனவேதான் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே, திருப்பாடல்கள் 128:1 ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் பேறு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவரோடு நடந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், பாக்கியவான்களாக இருக்கின்றீர்கள். நீதிமொழிகள் 15:17 சொல்லப்பட்டு இருக்கின்றது, அன்பு இருக்கும் இடத்தில் சிறிய உணவு உண்பதே நல்லது, அன்பு இருக்கக்கூடிய இடத்தில் மரக்கறி தின்பதே நல்லது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. உங்களுடைய குடும்பத்தில் அன்பு இருக்குமே என்றால் நீங்கள் பழைய கஞ்சியை குடித்தாலும் அது உங்களுடைய உடலுக்கு வலிமையை கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வலிமையை கொடுக்கும். நீங்கள் இந்த உலகத்திலே அன்பாக இருக்க வேண்டும். எனவேதான் யோசுவா அழகாக சொன்னார், 24வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையில், நானும் என் குடும்பத்தாரும் என் ஆண்டவருக்கு மட்டுமே பணிவிடை செய்வோம். நான் இதுவரை இந்த மக்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையினால் பணிவிடை செய்தேன், இப்பொழுது முடிவெடுக்கின்றேன், மீதியுள்ள என்னுடைய காலங்களிலே என் ஆண்டவருக்கு மட்டுமே பணிவிடை செய்வேன் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்ததை போல நீங்களும் இந்த நாளில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நீங்கள் இவ்வாறு இருக்கிறீர்கள் என்றால், இந்த நாளிலே சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய இதயத்தை கடவுள் பக்கம் திருப்புங்கள். உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி நீங்கள் திருப்பி செலவிடுங்கள். உண்மையிலே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கொலேசியர் 3:15 சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்வதாக, ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய உள்ளத்தில் குடிகொள்வதாக, ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதாக, ஆண்டவருடைய சமாதானம் உங்களை பலப்படுத்தி வழிநடத்துவதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒருமனப்படுவோம். இந்த நாளிலே அனைவரும் ஒன்றாக இணைந்து நற்கருணை நாதரிடம் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி. உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை தகப்பனே, நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றீர். நீரே எங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர்.
இருக்கின்றீர். நாங்கள் அநேக முறை உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம். இதோ நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆழ்ந்த துயரத்தோடு இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை, எங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, எங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லை. அன்பார்ந்த இயேசு சுவாமி, உமது கிருபையும் பலனும் எங்களை பலப்படுத்துவதாக, எங்களுடைய வல்லமை எங்களை பலப்படுத்துவதாக, உமது பாற்றலும் எங்களோடு கூட தங்குவதாக. நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, இளமை பருவம் முதலே நாங்கள் பாவம் செய்தோம். இளமை பருவத்தில் இருந்தே குற்ற உணர்வுகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். உமது கல்வாரி இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. மாசு மறுவற்ற இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதோ குடும்பமாக உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். குடும்பமாக இணைந்து தங்களை உம்மிடம் அர்ப்பணித்து என் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில் ஒரு அமைதியையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் இந்த நாளில் தரப்போகின்றார். எனவே நான் வாழ்ந்திருப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நேரத்திலே என் ஆண்டவரை நோக்கி திரும்புவார்களாக. எங்கு அன்பு இருக்கின்றதோ அங்கு என் ஆண்டவர் ஆட்சி செய்வார் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்வார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். மருத்துவமனையிலே ஆண்டவரே வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். என் ஆண்டவருடைய கல்வாரி இரத்தம் அவர்களுடைய நோயுள்ள இடத்திலே ஊற்றப்படுவதாக, வலி உள்ள இடத்திலே ஊற்றப்படுவதாக, கேன்சர் நோயுள்ள இடத்திலே ஊற்றப்படுவதாக, கேன்சர் கட்டிகள் மாறுவதாக. ஆண்டவரே, இதயத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை மாற்றும். இந்த நேரத்திலும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.